ஆயுதபாணியாக இருக்கிறார், ஒரு முஃமின் நிராயுதபாணியாக இருக்கிறார். ஆயுதங்கள் ஒன்றும் கையில இல்ல, அவருடைய கையில ஆயுதங்கள் ஒன்றும் இல்ல, அவனோட எதிர்த்து யுத்தம் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆ சிலாஹுல் முஃமின். துஆ என்றது முஃமின்களுடைய ஆயுதம் துஆ தான். அதுதான் கிதாபுல ஒரு சம்பவம் என்று பதிவு செய்யறாங்க. அபு மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். இவர் ஒரு சஹாபி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிரயாணத்துக்கு போறாரு, பிரயாணம் செய்து கொண்டு போறாரு. போகக்கூடிய நேரம் வழி தவறி காட்டு பகுதியில வைத்தார். போகக்கூடிய நேரம் தான் இவர் விளங்கிக் கொள்றாரு, நான் வந்திருக்கக்கூடிய பாதை அது, நான் வழி தவறி வந்துட்டேன், நான் போகக்கூடிய சரியான பாதையில நான் வரல. சுத்தி பாக்குறாரு, மண்ட ஓடுகள், எலும்பு கூடுகள். இவர் விளங்கிக் கொள்றாரு, நான் வந்திருக்கக்கூடிய பாதை திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாதை. அப்படி நினைச்சு முடிக்கிறார். ஒரு திருடன் அவருக்கு முன்னால வந்துட்டான். வந்து அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இது சொல்றாங்க, நான் உன்னைய கொலை செய்ய போறேன். சொன்னாங்க, நான் கொலை செய்யறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கிட்ட இருக்கக்கூடிய சகல பொருட்களையும் நீ எடுத்துக்கோ, எல்லா பொருட்களையும் நீ பறிமுதல் செய், ஆனா கொலை மட்டும் செஞ்சிடாத, நான் உயிர் வாழ விரும்புறேன். ஆனாலும் அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த திருடன் என்ன தெரியுமா சொல்றாரு, சொன்னா, ஏண்ட ஒரு வளமை, நான் உன்னைய ஹயாத்தோட விட்டா நீ என்னைய வெளியில போயிட்டு காட்டி கொடுப்பாய், இப்படி இன்னார் இருக்கிறார் என்பதாக காட்டி கொடுப்பாயே. ஏண்ட வளமை, உனக்கு செய்யக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்யறதுக்கு முன்னால நான் உன்னைய கொலை செய்வேன். திருப்பியும் கேட்டு பாக்குறான், அவன் சம்மதிக்கல. அதுக்கு பின்னால் அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு 4 ரக்காத் தொழுறதுக்கு நீ அனுமதி தரும். சொன்னாங்க, பிரச்சனை இல்ல, நீ தாராளமாக தொழு, ஆனா தொழுறதுக்கு முன்னால கொஞ்சம் சுத்தி பாரு, எவ்வளவு எலும்பு கூட, எவ்வளவு ஜனாதா, எவ்வளவு மண்டோடுகள் இருக்குது, இதெல்லாம் தொழுறதுக்கு இவங்க எல்லாம் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னால தொழுறதுக்கு அனுமதி கேட்ட மக்கள் தான் என்றதை நினைவுல வச்சுக்கோ. சுப்ஹானல்லாஹ். இவ அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த திருடனுக்கு தெரியாது அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆவுடைய பவர் என்னன்னு தெரியாது, அவருடைய ஈமானுடைய பவர் என்னன்னு தெரியாது. இவங்க முசல்லாவை போடுறாங்க, போட்டு முதலாவது தக்பீர் 2 ரக்காத், முதலாவது ரக்காத்துல ஓதுறாங்க சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் காஃபிரூன். இது எல்லாரும் நினைவுல வச்சுக்கொள்ளும். முதலாவது ரக்காத் சூரத்துல் ஃபாத்திஹாவோட அடுத்த சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த சூரா ஓதுறாங்க. 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுறாங்க. சலாம் கொடுத்துறாங்க 2 ரக்காத். அதுக்கு பின்னால் இன்னும் 2 ரக்காத் எழும்புறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதுக்கு அடுத்ததாக குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுறாங்க. 4 ரக்காத் பூர்த்தி சலாம் கொடுக்கறாங்க. கொடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹ் கிட்ட துஆ எப்படி தெரியுமா, யா வதூத் யா தல் அர்ஷல் மஜீத் யா ஃபஅல் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா யுதாம் வ முல்கிக அல்லதி லா யுராம் வ பினூரிக அல்லதி மலா அர்கான் அர்ஷிக் யா முகீத் அகிஸ்னி யா முகீத் அகிஸ்னி யா முகீத் அகிஸ்னி. ஏ உதவி செய்யக்கூடியவன் நீ எனக்கு உதவி செய்வாயாக, ஏ உதவி செய்யக்கூடியவன் நீ எனக்கு உதவி செய்வாயாக. இப்படி துஆ செய்யறாங்க. துஆ கேட்டு முடிக்கிறாங்க. ஒரு குதிரையர், ஒரு வீரன் வாராரு, வாளோட வாராரு, அந்த திருடனுடைய களத்தை வெட்டுறாரு. திருடனுடைய ஜனாதா விழுது, அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னதால போய் கேக்குறாங்க, யார் நீங்க, ஏன் எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க? சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல நான் யாருன்னு உங்களுக்கு பரிச்சயம் இல்லையா? நீங்க அல்லாஹ்விடத்துல 4 ரக்காத்தை தொழுது துஆ செய்ய ஆரம்பிக்க கூடிய நேரம் ஒரு முஃமினுக்கு உதவி தேவைப்படுவது என்பதாக எனக்கு விளங்கிச்சு. 2வது விடுத்தம் நீங்க கையேந்த கூடிய நேரம் நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், யா அல்லாஹ் ஒரு முஃமினான அடியானுக்கு உதவி தேவை போவா. 3வது விடுத்தம் நீங்க துஆவை ஓதி முடிக்க போகல, நான் வானத்திலிருந்து கீழே இறங்கிட்டேன். நான் யார் என்பதாக முழு முஸ்லிம்கள் முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், துன்பம், சஞ்சலமான ஒரு நிலைமையா, உள்ளத்துல உறுதியான ஈமானோட யாரு 4 ரக்காத்துடைய தொழுகையை தொழுது இந்த துஆவை 3 விடுத்தம் அல்லாஹ்விடத்துல ஓதி அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறாரோ அவருக்கு உதவிக்கு வார 4வது வானத்திலே இருக்கக்கூடிய மலக்கு நாதான்னு சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல அத்துஆ சிலாஹுல் முஃமின் என்பதாக. முஃமின்களுடைய ஆயுதம் துஆ என்று சும்மா சொல்லல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஏராளமான சம்பவங்கள்
துவா செய்ய 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 இவன் அல்லாஹ்விடத்துல ருபூபியத்தை நிரூபிக்கிறான். ருபூபியத்தா அல்லாஹ் ரப்பு, நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்றது நிரூபணமாவது துவால. எப்படி சொல்லக்கூடிய நேரம் அவன் எஜமான் நாங்க அடிமை என்றதை நிரூபிக்கிறோமோ, துவாவுடைய நேரம் ரப்பனா ரப்பனா அல்லாஹும்ம என்பதாக துவா செய்யறோமே, என்னுடைய ரப்பே, என்னுடைய ரட்சகனே, என்னுடைய நாயனே, முழு உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பே என்பதாக துவா செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் எஜமான், நாங்க அல்லாஹுடைய அடிமை என்றத துவாவின் மூலமாக அவர் நிரூபிக்கிறார். துவா கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சந்தோஷப்படுறார். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துவா கேட்கக்கூடிய நேரம் மலாயிக்காமார்கள் இடத்துல பெருமை பேசுறான். என்னுடைய அடியான் என்னிடத்துல வேண்டான், என்னிடத்துல கேட்கிறான், பெருமைப்படுறான், சந்தோஷப்படுறான் அல்லாஹ். ஆனா மனிதர்கள் கிட்ட கேட்டா மனிதர்கள் கோவப்படுவான். ஒரு தடவை மனிதர்கள் கிட்ட கேட்க முடியும், 2 தடவை கேட்க முடியும், 3வது 4வது தடவை ஒரு வசதி படைத்த எல்லா மனிதர்களையும் பேசல. 1-2 பேர் துனியால வாழத்தான் செய்யறாங்க. அவர்களுக்கு கொடுத்த வசதி அது அல்லாஹ் கொடுத்த வசதி. வசதிகளை வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? தனியா நீ மட்டும் உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய சொத்து செல்வத்தை, உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய புள்ள அனுபவிச்சது சாகல்ல. அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு அல்லாஹ் செஞ்ச 4 நசீஹத்துல ஒரு நசீஹத்தான் உனக்கு தந்த சொத்து செல்வத்தை நீ அடுத்தவனுக்கும் கூட அல்லாஹ் சொன்னான். ஆனா இந்த காலத்துல வசதி வாய்ப்புள்ள மனிதர்கள் கிட்ட கேட்டா, ஒரு தடவை கேட்டா தரலாம், 2 தடவை கேட்டா தரையிலும், 3வது விடத்தம் என்ன பேசுவாங்க? எனவே இவங்க வாப்பா அப்பா சம்பரிச்ச சொத்து அல்ல, வாப்பா அப்பாக்கு கொடுத்தது ரப்பு. துனியால அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எப்படி தெரியுமா? துனியா பேலன்ஸா போகணும்டா நான் தான் சில ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க. துனியால எல்லாம் முதலாளி என்றா தொழிலாளி யார்? எங்கட கடையில எல்லாம் முதலாளி, ஒரு கம்பெனியில எல்லாம் முதலாளி. தொழிலாளி யார்? தொழிலாளிகள் ஈக்க மாட்டாங்க. அப்ப உலகத்துடைய அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், உலகத்துடைய நிலைமை பேலன்ஸா போகணுமா? தொழிலாளி முதலாளி 2யும் நான் தான் வச்சுக்கிறேன். ஏன்? உலகத்துடைய நிலைமை பேலன்ஸ். ஏழை பணக்காரன் நான் தான் வச்சுக்கிறேன். முழு உலகத்துல எல்லாமே பணக்காரன் ஐந்தா, ஏழைகள் யாரும் இல்லைண்டா ஜகாத் யார் எடுக்கிறதுக்கு ஈப்பாங்க? சதக்கா யார் எடுக்க ஈப்பாங்க? உலகத்துடைய நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எனவே நாங்க பரம்பரை பணக்காரன் எங்களுக்கு சொல்லலாம். அல்லாஹ் எங்களை பணக்காரனா வச்சிருக்கிறான். உலகத்துடைய நிலைமை பேலன்ஸ் ஆக. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் கிட்ட, வசதி படைத்த மனிதர்கள் கிட்ட அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தை ஏழ்மையை காரணம் காட்டி பேசினாலும் அதிகமானவங்க புறக்கணிக்கிறார். போங்க, பேசாம வைத்துடுங்க. 2-3 தடவை கொடுத்து பழக்கினா போதுமே, வந்துடுவீங்களே. கையால மடியால கொடுக்கிறமா? அல்லாஹ் ஒரு நரம்ப சுளுக்கினா சம்பாதிச்சு எல்லாம் போகும் மெடிக்கலுக்கு. அல்லாஹு தஆலா கொஞ்சம் சோதிச்சா சம்பாதிச்சதெல்லாம் 10 ஆரம்பிச்சிடும். மாற்றினால இல்ல, எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் அல்லாஹ் காட்டுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மனிதர்கள் கிட்ட கேட்டா கோவப்படுவாங்க, மனிதர்கள் கிட்ட கேட்டா அவங்களுக்கு எரிச்சல் வரும், அவங்களுக்கு வெறுப்பு வரும். ஆனா அல்லாஹ் எப்படி தெரியுமா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீ என்கிட்ட கேட்காட்டிதான் நான் உன்னையோட கோவம். நீ பணக்காரனோ ஏழோ அல்லாஹ் ஒன்றையும் பாக்குறல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ எனக்கிட்ட கையேந்தி துவா செய்றியா, நான் உனக்கு கொடுக்க தயார். ஆனா எங்களுடைய